இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒன் பாட் ரெசிபி மாதிரி நான் குக்கரில் தான் செய்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அது கூட நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா 4 ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. கீயோட 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். அது கூட வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா கேஷ்யூ ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். போட்டு அது கொஞ்சம் இதானதும் நான் நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் ஆனியன் ஆட் பண்ணல. இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக்கு க்ரீன் சில்லி போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் வந்து போயிடணும். இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் வந்து இது கூட மின்ட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். சக்தி மசாலா தான். அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டேன். நீங்கள் காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா நார்மல் சில்லி பவுட்ரு 2 போட்டுக்கோங்க. அது கூட தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். நான் வந்து கேரட், பீன்ஸு, க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோவும் டர்னிப்பு நூல்கோஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சோயா, பீட்ரூட் அதெல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது குக் ஆகட்டும் அந்த மசாலா கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நான் வந்து 2 டம்ளர் ரைஸுக்கு வந்து நான் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். கடைசியாக வந்து கொதித்ததும் வந்து லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நான் பொன்னி ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் அருமையான பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நிறைய வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.